ஹொர்முஸ் முழுவதும் ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்காக வரும்போது ஈரானுடைய தூதுக்குழு தனக்கான பெயராக நாங்கள் ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா மினாப் 168 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க. ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் தான் அவங்க, பட் அவங்க போட்டிருந்த பேர் என்னன்னா மினாப் 168 என்பதை தான் போட்டிருந்தாங்க. இந்த மினாப் 168ன்னு சொல்றது எதுக்குன்னு கேட்டால், இஸ்ரேல் ஈரான் மேலே இந்த அமெரிக்க இஸ்ரேலிய வார் ஆரம்பித்ததோட ஈரான் மேலே முதல் அட்டாக்கை எங்கே பண்ணினாங்கன்னு கேட்டால் மினாப் என்கிற சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் மேலே தான் நடத்தி இருந்தாங்க. அங்கிருந்த படித்து கொண்டிருந்த பச்சிளம் குழந்தைகள் 168 அப்பாவி பிள்ளைகள் ஒரே அட்டாக்ல கொல்ல. ஆனால் 40 நாள் வார் நடந்திருக்குது. ஈரான் இஸ்ரேலுடைய ஒரு ஸ்கூலை கூட அடிக்கலை, ஒரு யூனிவர்சிட்டி மேலே கூட கை வைக்கல, எந்த ஒரு பொதுமக்கள் இலக்குகளுக்கு கூட அடிக்கலைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த 40 நாள் வாருக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுடைய கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மேலே, ஸ்கூல் 800 ஸ்கூல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யார் இங்கே ஜனநாயகவாதி, யார் மனிதநேயத்தோடு இருப்பவர்கள், யார் மிருகத்தனமாக நடப்பவர்கள் என்பதை உலகம் பார்க்கிறதா இல்லையா? அதை காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, விமானத்தில் வந்தவங்க விமானத்துக்கும் தன்னுடைய தூதுக்குழுவுக்கும் பேரை என்ன போட்டாங்கன்னா மினாப் 168ன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அந்த சேர்ல எல்லாம் அந்த குழந்தைகளுடைய போட்டோக்கள் வைக்கப்பட்டிருந்ததை எல்லாம் நீங்க புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க. அது எதுக்குன்னு கேட்டா, எங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஸ்கூல்ஸ் அழிச்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க எதையுமே அப்படி பண்ணல, நாங்க யுத்தம் தான் பண்ணினோம், டிஃபென்சிவ் யுத்தம் தான் பண்ணினோமே தவிர நாங்கள் அநியாயம் பண்ணவில்லை என்பதை உலகத்திற்கு காட்டி நாங்கள் ஜனநாயக ரீதியாக இதையும் எதிர்கொள்வதற்கு தயார் என்பதையும் அழகாக ஈரான் ஒரு பாடமாக உலகத்திற்கு படித்து கொடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ஒரு முக்கியஸ்தர் சொன்ன ஒரு செய்தி அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டால், இந்த பேச்சுவார்த்தை எப்போ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க போது, இது ஜெயிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை இல்லை, அமெரிக்காவுக்கே முன்னுரிமை, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நாட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். எங்க மேல அட்டாக் பண்ணினது அமெரிக்காவோட தேவைக்கு இல்லை, இஸ்ரேலுடைய தேவைக்கு. எங்க குழந்தைகளை கொண்டது இஸ்ரேலுடைய தேவைக்கு, காசாவில் பிள்ளைகளை கொள்றது இஸ்ரேலுடைய தேவைக்கு, லெபனானில் கொள்றது இஸ்ரேலுடைய தேவைக்கு. எனவே இஸ்ரேல் தான் இந்த அநியாயத்தை பண்றான். நீங்க இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்கிற இடத்தை தூக்கிட்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பேச்சுவார்த்தை ஜெயிக்கும், சண்டை இருக்காது, யுத்தம் இல்லாம போயிடும், எல்லோருமே நன்றாக இருக்கலாம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு செய்தியை ஈரானியர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கிற அதே நேரத்தில்